எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. முன்னாடிலாம் நம்ம ரொம்ப புரியாத படங்களை எடுத்து அதுக்கு எண்டிங் எக்ஸ்பிளனேஷன்லாம் போடுவோம். ஸோ அதே மாதிரியே இன்னைக்கு பார்த்தாலும் சுத்தமா புரியவே புரியாத ஒரு குழப்பமான எண்டிங் இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் படம். ஸோ ஒரு கருப்பு கலர் டாக்ஸி இருக்கு. அந்த டாக்ஸிக்கு பின்னாடி ஒரு பேய் ஒன்று இருக்கு. ஸோ அந்த டாக்ஸிக்குள்ள போற நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. அது கொஞ்சம் ஸ்லோ பர்னிங் தான். வித்தியாசமான கதைகளை கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கதை ரொம்ப பிடிக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன பிளாக் கேப்ன்ற ஒரு பிரிட்டிஷ் ஹாரர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு வித்தியாசமான காடு ஒண்ணு. அந்த காட்டுல வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு லேடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு கேப்ல ஒரு பிரெக்னன்டான லேடி ஒருத்தங்க டிராவல் பண்ணி அந்த காட்டோடைய ரோட்டு வழியா தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே மெதுவா அவங்க வயித்துல கைய வைக்கிறாங்க. எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு இவங்க போய்கிட்டு இருக்காங்க போல. அப்ப இவங்க ரோட்ல பார்க்கும் பொழுது அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட லேடி இருக்காங்கல்ல, அப்படியே முதுக உடைச்சி வளைச்சி ஒரு மாதிரி வித்தியாசமா ஓரமா நின்னுகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கற இந்த லேடிக்கு ஒரு மாதிரி பயமாகுது. ஆனா அந்த லேடிய கிராஸ் பண்ணி இவங்க போயிடுறாங்க. சடனா கண்ணாடியில அந்த லேடியோடைய உருவம் வருது. அது ஒரு பேய். இவங்கள அட்டாக் பண்ற மாதிரி வர டக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க நம்ம ஆனி. சோ வந்தது எல்லாமே கனவு தான். ஆனி மெதுவா எழுந்து நின்னு டோர் ஓபன் ஆகி இருக்கிறத பாக்குறாங்க. அதோட வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. எழுந்து அவங்க நடந்து போகும் பொழுது டக்குன்னு அவங்க போன் ரிங் ஆகுது. அதுல பேட்ரிக் அப்படின்றவர் தான் கால் பண்ணிருக்காரு. சோ அவர்கிட்ட இவங்க பேசுறாங்க. சொல்லு பேட்ரிக். அந்த இடம் எனக்கு தெரியும், நான் வந்துடுறேன். இல்ல நானே வந்துடுறேன். அதோட நான் இதுக்கு ரெடியா இல்ல பேட்ரிக், ப்ளீஸ் இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க ஆனி. அவங்க வீட்டுக்குள்ள என்னமோ இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. ஸோ அப்புறம் பிரஷ் பண்ணிட்டு பேட்ரிக் கூப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. அது ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க பேட்ரிக்கோடைய ஃப்ரெண்டு, அவரோட பேரு ரயனோடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஜெசிகா, அப்புறம் நம்ம ஆனி, இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட்ரிக் கொஞ்சம் ஆர்வ கோளாறு மாதிரி போல. அவரு நான் உங்ககிட்ட ஒரு பேய் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரூட் 50ல நைட்டு 11 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா கார் ஓட்டிட்டு போகும் பொழுது பின்னாடியே ஒரு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே பேய் கதைய சொல்ல, அந்த நேரம்னு பார்த்து பின்னாடி இருந்த சர்வர் பாத்திரத்தை கீழே போட அந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே பயந்து போறாங்க. ஆனா பேட்ரிக் சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் சீக்கிரம் ட்ரிங்க கையில வைங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், நானும் ஆனியும் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஆனி முகத்துல ஒரு மாதிரி பயம் இருக்கு. இன்னும் அவங்க இந்த மேரேஜ் அப்படின்ற விஷயத்துக்கு அவங்க ரெடி ஆகவே இல்லை. அப்படியே குடிச்சிட்டு நேரா ஆனி பாத்ரூமுக்கு போறாங்க. இதை ஜெசிகா நோட் பண்ணி அவங்களும் பின்னாடியே போறாங்க. சோ ஜெசிகா என்ன சொல்றாங்கன்னா, நீயும் பேட்ரிக்கும் பிரிஞ்சு தானே இருந்தீங்க, அப்படியே இருக்க வேண்டியதானே, பேட்ரிக் எதுவும் சேஞ்ச்லாம் ஆகல, திரும்ப எதுக்காக அவன் கூட ஒன்னு சேர்ற, அவன் என்னமோ உன் வீட்டுக்கு வர போறான் போல, உனக்கே தெரியும் பேட்ரிக் உங்ககிட்ட ரொம்ப ரூடா நடந்துப்பான், யோசி ஆனி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் யோசிக்க முடியாது, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் என்ன ஆச்சு, நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு மாதிரி தடுமாற்றமா ஆனியும் இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆனி தான் முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வராங்க. கேப்ல தான் அவங்க வீட்டுக்கு போகணும். சோ ஒரு கருப்பு கேப் வருது. அதை ஸ்டாப் பண்றாங்க. வந்துகிட்டு இருக்கிற அந்த கேபை பாக்குறாங்க. பின்னாடி சீட்ல ஒரு பேய் இருக்கிற மாதிரி ஒரு செகண்ட் தெரிஞ்சு திரும்ப மறைஞ்சு போகுது. இதை பார்த்த உடனேயுமே நம்ம ஆனி பயந்து போய் பின்னாடி வந்தா டக்குன்னு பின்னாடி ஜெசிகா தட்டுறாங்க. ஆனி என்ன ஆச்சு உனக்கு, கை கால்லாம் நடுங்குது. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ கெட்டது நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆமா எல்லாம் அந்த பேட்ரிக்னால தான் அப்படின்னு பேச உடனே அங்க பேட்ரிக் வந்துடுறாரு. ஏமா ஜெசிகா, நீ சும்மா என்னென்னமோ பேசி எங்களுக்குள்ள சண்டைய வளர்த்து விட்டுறாத சரியா, டே ரயன் உன் ஆளை பாத்துக்கோ, நான் என் ஆளை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஆனிக்கே பேட்ரிக் கூட இருக்க பிடிக்கவே இல்ல. ஆனா அவரு ஆனிய பிடிச்சு அந்த கேபுக்குள்ள தள்ளி விட்டு க்ளோஸ் பண்றாரு. உள்ள போன ஆனிக்கு பயமா இருக்கு. ஏன்னா உள்ளதான ஒரு பேய பார்த்தாங்க. டக்குன்னு கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. அது லாக்ல இருக்கு. வெளியே இருந்து தான் ஒருத்தர் திறக்கணும். பேட்ரிக் ப்ளீஸ் கதவை திறன்னு சொல்ல, பேட்ரிக்கும் கதவை திறந்து கொஞ்சம் தள்ளி உட்காரு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கார்ல ஏறி உட்கார்றாங்க. ஆனா வெளியே இருக்கிற ஜெசிகாவுக்கு நம்ம ஆனி கூட பேசணும். அப்படியே சுத்தி கண்ணாடியில பாக்குறாங்க. இந்த கண்ணாடி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வெளியே இருந்து பார்க்கும் பொழுது உள்ள இருக்கிறவங்க கண்ணுக்கே தெரியல. உள்ள இருக்கிற ஆனி இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. அந்த டிரைவரும் போயிட்டு வர மேடம் அப்படின்னு சொல்லி கேபை ஸ்டார்ட் பண்ணி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க.
அந்த கேப் டிரைவரும் சார் எங்க சார் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ மாட்டு போயிட்டே இரு, போற வழியில எங்க போறோம்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, சார் பணம் கொடுக்க போறது நீங்க எங்க போக சொன்னாலும் நான் கூட்டிட்டு போவேன் சார் அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிட்டே போறாரு. சோ பேட்ரிக்கும் சும்மா இல்லாம ஆனி கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ற, எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் சந்தோஷமே இல்லையே உன் மூஞ்சில. ஏன்னா பேட்ரிக் நான் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் டைம் வேணும்னா ஏன்னா இன்னும் 10 வருஷம் வேணுமா உனக்கு, அதெல்லாம் உனக்கு புரியாது பேட்ரிக். இங்க பாரு நான் என் வீட்டுக்கு போறேன், நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு இவங்க பேசும் பொழுது உடனே அந்த கேப் டிரைவர், ஓஹோ மேடம் 2 டெலிவரியா, அப்பனா எனக்கு நிறைய காசு கிடைக்கும். உடனே பேட்ரிக்கும், யோ வாய மூடிட்டு நீ ஓட்டு, நாங்க 2 பேரும் வேற வேற இடத்துக்குலாம் போகல, நான் இவ வீட்டுக்கு தான் போறேன். என்ன சார் உங்க 2 பேருக்குள்ள மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு இவரு கேட்க, மேரேஜ்லாம் ஆகல ஆனா எங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கேப் டிரைவர் நம்ம ஆனிய பார்த்து, மேடம் நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கனே, ஆல்ரெடி உங்களை நான் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆனி உடனே இல்ல நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க அந்த பேட்ரிக்கும், சொல்லு ஆனி நான் என்ன பண்ணேன், அந்த ஜெசிகா ஏதாவது மூட்டி விட்டுருப்பா, அதை எதையுமே நம்பாத, தேவையில்லாம நம்பி அப்புறம் நான் மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன் ஆனி அப்படின்ற மாதிரி ஓவரா பேச, இதை கேட்ட அந்த கேப் டிரைவரு, மேடம் நீங்க வேணா சொல்லுங்க அந்த ஆளை அடிச்சு வெளியே அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்ல, பேட்ரிக்கு புரியல. யோ என்ன எப்படி நீ அடிப்ப, இது எங்களுக்குள்ள பிரச்சனை, நீ யாரு தலையிடுற. கேப் டிரைவரும், சொல்லுங்க மேடம் வேற ஏதாவது டாக்ஸி பிடிச்சி அந்த ஆளை அனுப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனியும் இல்ல வேணாம் நீங்க ஜஸ்ட் வண்டியை ஓட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கேப் டிரைவர், மேடம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உங்களை ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிக்கப் பண்ண, நீங்க பிரெக்னெண்டா தானே இருக்கீங்க, எப்படி மேடம் வயிறுலாம் இப்ப தெரியுதா, எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க, இப்பதான் பேட்ரிக்கே தெரியுது, என்னது நீ பிரெக்னெண்டா இருக்கியா, அதை நான் இப்படிதான் தெரிஞ்சுக்கணுமா, ஓ இதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டியா, இப்பதாண்டி எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கேப் டிரைவர், சார் ஒரே நிமிஷம் எனக்கு கொஞ்சம் அவசரம், உச்சா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காரை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நிப்பாட்டி வெளியே போயிடுறாரு. இப்ப கேபுக்குள்ள நம்ம பேட்ரிக்கும் ஆனியும் மட்டும்தான் இருக்காங்க. சொல்லு ஆனி நீ பிரெக்னெண்டா இருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் சொல்லவே இல்லை, ஒருவேளை அந்த குழந்தை என்னோடது கிடையாதோ, நீ என்ன சீட்டிங் பண்றியோ அப்படின்னு சொல்ல, ஆனி கடுப்பாக்குறாங்க. இதுக்கு மேல முடியாது பேட்ரிக், உன் கூட நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு கதவை திறக்க ட்ரை பண்ணா, இந்த கேப் தான் லாக் ஆகி இருக்குமே, கதவை திறக்கவே முடியல. பேட்ரிக்கும் மவளை நான் ஏன்டி உன் கூட இருக்கணும், நானே கிளம்புறேன், யோ கேப் டிரைவரே அப்படின்னு கூப்பிட, கேப் டிரைவரும் வராரு, கதவை திறந்து விடியான்னு சொல்ல, கேப் டிரைவரும் கதவை திறந்து விட டக்குன்னு பேட்ரிக்கு அவரு ஷாக் கொடுத்துடுறாரு. அவ்வளவுதான் பேட்ரிக் அப்படியே ஷாக்ல மயங்கிடுறாரு. ஆனியும் பயந்து போறாங்க, என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஒழுங்கு மரியாதையா வாய மூடு, இவனுக்கு வெறும் ஷாக் மட்டும் தான் கொடுத்தேன், தேவையில்லாம என்னை இவனை கொலை பண்ண வச்சிடாத அப்படின்னு சொல்லி பேட்ரிக்க காரோட லாக் பண்ணி அவரை உட்கார வச்சுட்டு, அடுத்தது நம்ம ஆனி கிட்ட ஆனி கையையும் கட்டிட்டு ஆனியை உட்கார வச்சு சீட் பெல்ட்லாம் போட்டு அவங்க 2 பேர் போனையும் ஷாக் கொடுத்து அவ்வளவுதான் போனை காலி பண்றாரு. ஸோ ஆனி செல்லம் இப்போ நம்ம போலாமா அப்படின்னு அந்த கேப் டிரைவரு அந்த பிளாக் கேபை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ பேட்ரிக் மயக்கத்தில் இருக்காரு. நம்ம ஆனியும் பேட்ரிக் எழுந்துருன்னு சொல்லி கத்துறாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க இவனை அப்படின்னு சொல்லி கேட்க, கேப் டிரைவரும் ஹை வோல்டேஜ் கரண்ட் கொடுத்துருக்கேன், அது இவனை கொல்லாது ஆனா மயக்கமாக்கிடும், சீக்கிரமாவே எழுந்துருவான் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரியே பேட்ரிக் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. கத்துறாரு, டே ஒழுங்கு மரியாதையா காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கிற சீட்டை எட்டி ஒதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனியும் அதையே பண்ண சொல்றாரு. 2 பேருமே சீட்டை எட்டி ஒதிக்க கேப் டிரைவர் என்ன பண்றாருன்னா வண்டியை லெஃப்ட் ரைட்னு ஓட்டி பின்னாடி இருக்கிற நம்ம ஆனியையும் பேட்ரிக்கையும் பயம்புறுத்துறாரு. இங்க பாருங்க, ஒழுங்கா கம்முன்னு இருந்தீங்கன்னா உயிர் பொழைப்பீங்க, இல்லனா அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கேப் டிரைவர் பயம்புறுத்த, அப்பதான் பின்னாடி சைட்ல இருந்து ஒரு கார் இவங்கள ஓவர்டேக் பண்ணி போகுது. பேட்ரிக்கும் நம்ம ஆனியும் பயங்கரமா கத்துறாங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு. ஆனா அந்த காரு கண்டுக்காம அப்படியே போகுது. கேப் டிரைவர் இப்பதான் சொல்றாரு, உள்ள இருந்து நம்மளால எல்லாத்தையும் வெளியே பார்க்க முடியும், ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு உள்ள எதுவும் தெரியாது, அதோட நீங்க என்னதான் கத்தனாலும் வெளியவும் கேட்காது, ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃப், ஸோ அதனால வேஸ்டா கத்தாம கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் ஆனி சொல்றாங்க, நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கேப்ல வரும்போது பின்னாடி ஒரு ஆள் இருந்ததை நான் பார்த்தேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, நான் மட்டும்தான் கேபை ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லும் பொழுது, இல்ல நான் அவளை பார்த்தேன்னு சொல்ல கேப் டிரைவரோட முகமே மாறுது. அவ பார்க்க எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஆனியும் அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா கேப் டிரைவருக்கு ஏதோ ஒரு
ஒரு விஷயம் புரியுது போல. எங்க அந்த பேட்ரிக்கும் பயங்கரமா அழுவுறாரு. அவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதான். கேப் டிரைவரும் இங்க பாரு ஆனி, நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான், புரியுதா? நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்றாரு. சோ கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. நம்ம ஆனி வந்துட்டு இதே கேப்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்ப இதே கேப் டிரைவர் கண்ணாடி வழியா ஆனிய வித்தியாசமா பார்த்திருக்காரு. சோ அகைன் கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த கேப் டிரைவரும் நீ ஒன்னும் கவலைப்படாத ஆனி, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், வயித்துல குழந்தைய சுமக்கறல, ஏன்னா எனக்கும் ஒரு பையன் இருக்கான், அவன் உடம்புக்கு முடியாம இருக்கான், அதோ பாரு இதான் என் ஃபேமிலி போட்டோ அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. சோ நம்ம ஆனியும் வந்து நைஸா பேசினா இவனை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி, உங்க ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க, உங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பிட்ட போடுறாங்க. ஆனி இங்க பாரு, நீ எதுக்கு பிட்டு போடுறேன்னு எனக்கு தெளிவா புரியுது, நீ என்ன பண்ணாலும் சரி என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல அப்படியே ஆனி கடுப்பாகிறாங்க. கையை பிக்க ட்ரை பண்றாங்க, அதாவது அந்த டேக்ல இருந்து அவங்களால சுத்தமா முடியல. இங்க பேட்ரிக் வேற திரும்ப மயக்கம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆளு. இந்த பிளாக் கேப் மட்டும் அப்படியே ஹைவேல மெதுவா போய்கிட்டு இருக்கு. இந்த டிரைவர் எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோடு, அந்த ரோடு ஓரமா அப்படியே காரை நிப்பாட்டி அந்த டிரைவர் காரை விட்டு இறங்கி நம்ம ஆனி இருக்கிற டோரை ஓபன் பண்றாரு. வெளியே வா, இங்க யாரும் இல்லைன்னு சொல்ல ஆனி பயப்படுறாங்க. ஏய் சும்மா வெளியே வா, ஃப்ரெஷ்ஷான காத்த சுவாசிக்கணும்ல, வா அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு ஆனிய உட்கார வச்சு ஆனிக்கு தண்ணிய கொடுக்கறாரு. இங்க பாரு, நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வாயில நிறைய ஊத்தி விடுறாரு. அவங்களுக்கு அப்படியே சிக்கிக்குது, பயங்கரமா இரும்புறாங்க. நேரா அந்த டிரைவர் பேட்ரிக் கிட்ட போறாரு. பேட்ரிக் மயக்கத்துல தானே இருக்காரு, அவனுக்கு கொடுக்க தண்ணி எல்லாம் இல்ல, வேணா இந்தா அப்படின்னு சொல்லி மேல தண்ணியை தெளிச்சு விட்டு போறாரு. உடனே ஆனி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பாத்ரூம் வருது ப்ளீஸ், நான் போகணும் அப்படின்னு சொல்ல, இரு வரேன் அப்படின்னு கை கட்ட அவுத்து விட்டு ஃப்ரீயா விடுவாருன்னு பார்த்தா வெளியே எழுந்து நிப்பாட்டி ஒரு கைய காரோட டேக் வச்சு கட்டிட்டு ஒரு டப்பாவை கொண்டு வந்து கொடுக்கறாரு. இதுல பாத்ரூம் போ அப்படின்னு சொல்லி. வேற வழியிலேயே ஆனியும் சரி பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்ப குனிஞ்சி அந்த பிளாக் கேபோடைய சைடு மிரரை பாக்குறாங்க. அதுல திடீர்னு ஒரு பேயோடைய முகம் அவங்களுக்கு தெரிஞ்சு பயங்கரமா கத்துறாங்க. இதை கேட்ட அந்த கேப் டிரைவரு, என்ன பண்ற நீ, எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு லேடியோடைய முகம் என் பின்னாடி தெரிஞ்சது, இந்த கண்ணாடியில நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரு திரும்பி பாக்குறாரு, யாரையும் காணோம். இங்க பாரு விளையாடாத அப்படின்னு டேக் அவுத்துட்டு திரும்ப கைய கட்டி போட்டு காருக்குள்ள தள்ளி விடுறாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி சத்தம் போட்ட உன் பேட்ரிக் அப்படியே கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இப்ப திரும்பவும் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ அவரு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆனியும் வந்து நம்ம இப்போ எங்கே தான் போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்க அவரும் சொல்கிறாரு, இந்த ரோடோடைய கடைசி எண்டுக்கு தான், அது ரொம்ப மோசமான ரோடுன்னு சொல்லுவாங்க, ஆவிகள்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உனக்கு பேய்கள் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆனி வந்து நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படின்னு ரெண்டுமே சொல்லாமல் கம்முன்னு இருக்காங்க. அந்த ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அம்மா இறந்து போயிட்டாங்க, பொண்ணு மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்கா. ஆனால் அந்த பொண்ணும் 2 நாள் கழிச்சு இறந்து போயிட்டாலாம். அந்த 2 நாட்கள் அந்த காட்டுக்குள்ள அவளுடைய அம்மாவை தேடி அந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா அவங்க அம்மாவும் கிடைக்கல, அந்த பொண்ணோடைய உடம்பையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப அந்த ரோட்ல அந்த பொண்ணோடைய அம்மாவோட ஆவி சுத்துதுன்னு சொல்றாங்க. கார்ல நம்ம போனா அந்த ஆவி லிஃப்ட் கேக்குமா, தப்பி தவறி கூட நிப்பாட்டணும், அவ்வளவுதான் இப்படின்னு இவரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆனி வந்து கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷனை பாக்குறாங்க. அதுல ஒரு பேயோடைய உருவம் தெரியுது. இவங்க அப்படியே பயந்து திரும்பிக்கிறாங்க வேற ஒரு சைடு. அந்த ஆவி இன்னைக்கு வரைக்குமே அந்த ரோட்ல எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதோடைய பொண்ணை தேடிதான் அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஆனிக்கு பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இதே டிரைவரோட கேப்ல தான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. கேப் டிரைவருக்கும் தெரியும் இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்ட்டு. கரெக்டா வந்த உடனேயுமே நம்ம ஆனி இறங்குறாங்க. காசு எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த டிரைவர் காசுலாம் எதுவும் வேணாம், உங்க குழந்தைக்காக இந்த ட்ரிப் ஃப்ரீ, ஆனா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸை மட்டும் பண்ணுங்க, உங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனியும் ஒரு மாதிரி தடுமாற்றமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை இந்த டிரைவர் நோட் பண்றாரு. அதோட டிரைவருடைய கார்லயே அவரோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. போட்டோல அவர் ஒய்ஃபு கூட குழந்தைய வச்சிருக்காரு. இன்னொரு போட்டோ அதுல அவர் மட்டும் தான் இருக்காரு குழந்தைய வச்சுக்கிட்டு. சோ கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. இவர் காரை ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஆனியும் வந்துட்டு அப்படியே முடியாம இருக்காங்க. அதுக்கப்புறமா நேரா ஒரு பெட்ரோல் பங்க்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அப்புறம் அந்த டிரைவர் டோரை திறந்து, என்ன ஆனி உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா, இவன் மயங்கியே கிடக்குறான், இவனுக்கு தேவையில்லை, உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு
சொல்லிட்டு அங்க இருந்து அந்த டிரைவர் போயிடுறாரு. எங்க ஆனியும் பேட்ரிக் ப்ளீஸ் எழுந்துறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேட்ரிக் பேசுறாரு, நான் ஆல்ரெடி எப்பயோ முழிச்சிட்டேன். டேய் அப்புறம் ஏன்டா எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அந்த டிரைவர் நான் மயக்கத்திலேயே இருக்கேன்னு நம்பணும். ஒன்ஸ் அவன் என் கை கட்ட அவுத்த உடனேயுமே அவன் கூட நான் சண்டை போடுவேன், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, இது ஒரு பக்காவான பிளானா ஆனிக்கு தோணுது. அதோட பேட்ரிக் வந்து அந்த டிரைவர் என்னென்னமோ வளர்றான், என்னமோ ஒரு ரோடு அங்க ஒரு பேய் இருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொல்றான், நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உண்மையா? எனக்கு தெரிஞ்ச அந்த டிரைவர் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனியும் எனக்கு அது தெரியல, ஆனா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்பொழுது இவன் தான் என்ன பிக்கப் பண்ணானே, என் வயித்துல வளர்ற குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னான். இவதான் பேட்ரிக்கும் சொல்றாரு, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் உன்னை சீட் பண்ணிட்டேன் தான், நமக்குள்ள இதனாலதான் பயங்கரமான சண்டை, ஆனா ஒன்ஸ் நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு தெரிஞ்ச உடனேயுமே நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன், நீயும் நானும் ஒன்னா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா ஆனி ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகறாங்க. கண்ணாடி வழியா வெளியே பார்க்கும் பொழுது அங்க பெட்ரோல் போட வேற ஒரு கார்ல ஒரு லேடி வந்திருக்காங்க. சோ இவங்க உள்ள இருந்து சவுண்ட் போட்டா கண்டிப்பா எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. சோ அந்த டிரைவர் நேரா வந்து கதவை திறந்தாருன்னா அப்ப கத்தலாம், வெளியே சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் வருவாருன்னு ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டிரைவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம கதவை திறந்தா இவங்க கத்துவாங்கன்னு. சோ அதனால பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த லேடி பெட்ரோலை போட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சுத்தி யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆளு கேபு பக்கத்திலேயே வராரு. அதோட கண்ணாடியில பாக்குறாரு, கண்டிப்பா ஆனி நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த கண்ணாடிக்கு ஒரு உம்மா கொடுத்துட்டு ஹார்ட் மாதிரி வரைஞ்சு விடுறாரு. அதுக்கப்புறமா கேபுக்குள்ள உட்காந்துக்கிட்டு திரும்பவும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, நம்ம ஆனிக்கு வந்து அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு, அப்படியே மயங்கிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கனவு மாதிரி ஒன்று வருது. ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல தரையில வந்து டயருடைய தடம்லாம் தெரியுது. அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி இறந்து போன அந்த ஆவி ஒன்று இருக்கு. அந்த ஆவியை வந்து உமன் இன் த ஒயிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆவியோடைய குழந்தை தான் வந்துட்டு 2 நாள் கழிச்சு இறந்து போயிடுச்சு. இப்போ இந்த விமன் இந்த ஒயிட் வந்துட்டு அந்த குழந்தைய தேடுது. அப்படியே நின்றுக்கிட்டு உடம்பெல்லாம் வளைச்சி வித்தியாசமா என்னென்னமோ பண்ற மாதிரிலாம் நம்ம ஆனிக்கு தோணுது. அதோட ஆனிக்கு அவங்க முழு பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியும் இதே கேப்ல டிராவல் பண்ற மாதிரியும் சுத்தி ஃபுல்லா ஒரே ரெட்டா இருக்கு. அப்ப ரோட்ல அதே பேய் நிக்குது. பக்கத்துல வரும்பொழுது கொடூரமான முகத்தை காட்டுது. கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல இவங்களையே பாக்குது. அதோட நம்ம ஆனியோட வயிறு வந்து நல்லா பெருசா இருக்குல்ல, அதுல அந்த பேய் கையையும் வைக்குது. ஆனியும் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. டக்குன்னு சுயன நோக்க வராங்க. அவங்க வயிறு சின்னதா தான் இருக்கு. நடந்தது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதோட எனக்கு மயக்கம் வந்தது, எனக்கு நீ என்னத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அந்த டிரைவரும் தண்ணி குடிச்சியே அதுல கொஞ்சம் தூக்க மாத்திரையை கலந்தேன், நல்லா தூங்குவல அப்படின்னு சொல்ல இவங்க பயங்கரமா அழுவுறாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. ஆனா அந்த கேப் டிரைவர் ரொம்ப ஓவரா, இங்க பாரு கத்தாத, எனக்கு பிடிக்காது, அதோட அழாத, அழுதுன்னு வச்சுக்கிய உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்ட ஆனிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப வெளியே பாக்குறாங்க, ஒரு சைன் போர்டு ஒன்னு இருக்கு, அதை கிராஸ் பண்ணி கார் வந்து போகுது. அவரும் அந்த டிரைவரும் உன் கண்ணுக்கும் அவ தெரிஞ்சாதானே, நீ அவளை பார்த்ததானே, ஸ்டார்டிங்ல நீ சொல்லும் பொழுதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஆனியும் சொல்றாங்க, நான் அவளை பார்த்தேன் அப்படின்னு. உடனே அந்த கேப் டிரைவரும், நான் எப்ப முதல்ல பார்த்தேன்னா அந்த ரூட்டுக்கு அவ்வளவா யாரும் போக மாட்டாங்க, அப்படியே போனாலும் ஏதாவது உருவத்தை பார்த்தாங்கன்னா உடனே வேகமா போயிடுவாங்க. ஆனா நான் அந்த ரூட்ல போகும் பொழுது அப்போ அந்த ஆவிய பார்த்தேன். ஆனா மத்தவங்க மாதிரி இல்லாம நான் என் வண்டியை நிப்பாட்டினேன். உடனே அந்த ஆவி என் கேபோடைய பேக் சீட்ல உட்காந்து கையை நீட்டுச்சு. அதுவும் என்கிட்ட அது பேச ஆரம்பிச்சது. அது பேசினது எல்லாமே என் காதுக்கு வித்தியாசமா கேட்டுச்சு. நான் காரை ஓட்டிட்டு போனாலும் அது என் கார் கூடவே வந்தது, என்னோட பிளாக் கேப்லயே. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது, அந்த பேய் கையை காமிச்சது என் கார்ல இருந்த போட்டோல இருந்த என்னோட பையனை தான். ஏன்னா அது அதோடைய குழந்தைய தேடுது. இப்ப அதுக்கு என்னோட பையன் வேணுமா. அதோட என்னோட ஒய்ஃப் மாதிரியே அந்த பேய் மாறுச்சு. இதுக்கு மேல என்னால எதையும் தாங்க முடியாதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தேன், அங்க எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமா தொடர்ந்து காரை ஓட்ட ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு இப்ப வரைக்குமே இந்த காருக்குள்ள அந்த ஆவி இருக்கிற மாதிரி தான் தோணுதுன்னு இவர் பேசிக்கிட்டே வரும் பொழுது நம்ம ஆனி வெளியே பாக்குறாங்க. ஆல்ரெடி கிராஸ் பண்ண அதே சைன் போர்டு திரும்ப வருது. அப்புறம் பேட்ரிக் அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே திரும்பி பார்த்தா அகைன் திரும்பவும் அவங்க அதே சைன் போர்டை பாக்குறாங்க. சோ இவங்க வந்து ஒரு டைம் லூப் குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ ஆனியும் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம அந்த ரூட்டுக்கு வந்துட்டோம் தானே அப்படின்னு சொல்ல, அந்த ரூட்டுக்கு நம்ம எப்பயோ வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவரு காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒரு பில்டிங் கிட்டையும் காரை நிப்பாட்டுறாரு. ஆக்சுவலா அது ஒரு ஹோட்டலு. ஒன்ஸ் இந்த ரோட்ல இருக்கிற அந்த பேயோடைய கதை தெரிஞ்ச உடனேயுமே யாருமே
யாருமே இந்த ஏரியாக்குள்ள அவ்வளவா வரதே கிடையாது போல. ஸோ காரை விட்டு ஆனிய வெளியே கொண்டு வந்து லாக் எல்லாம் அவுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறமா பேட்ரிக்க அப்படியே தூக்கிக்கிட்டு இவங்க உள்ள போறாங்க. இவரு போயிட்டு தான் எல்லாத்தையும் ஆன் பண்றாரு. ஆனி கிட்டயும் இங்க பாரு பெட் இருக்கு, உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சனா அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆனிக்கு வந்து இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அந்த பேட்ரிக்கும் ஒரு விஷயம் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு அந்த பேய் முதல்ல என் கார்ல ஏறின உடனேயுமே நான் பயந்து போய் நேரா என் வீட்டுக்கு தான் போனேன். என் ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். ஆனா அவ அதை நம்பவே இல்லை. எதுக்காக நீங்க நைட்ல மட்டும் வேலைக்கு போறீங்க, ஓ நீங்க வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டா. அப்போ என் பையனுடைய ரூம்ல ஏதோ ஒரு சவுண்டு கேட்டதுன்னு நான் மெதுவா மேலே போய் பார்க்கும்பொழுது தான் அந்த ரூம்ல அந்த பேய் இருந்தது. என் பையனையே அது உத்து பார்த்து என்னையும் பார்த்து பயங்கரமா கத்துச்சு. ஸோ அப்ப அவங்கள விட்டுட்டு நான் உடனே வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த பேய்க்கு தேவை என்னோட பையன் தான். நான் என் ஒய்ஃபையும் பையனையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணாலும் அவ அட்டன் பண்ண மாட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை அந்த பேய்க்கு நான் வேற ஒரு குழந்தைய கொடுத்தா என் பையனை அது விட்டுரும்ல, அதனால தான் நான் ஒன்ன கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ ஆனியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனி வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய பேய் கிட்ட கொடுத்துட்டு அவரோட குழந்தைய காப்பாத்தணும்ன்றது தான் டிரைவருடைய பிளானே. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த பேய் இங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ட்டு டிரைவர் அங்க இருந்து போறாரு. ஆனி இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு வேகமா பேட்ரிக் எழுப்புறாங்க. பேட்ரிக்கால சுத்தமா முடியல. ஏன்னா அவரு நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. பட் ரொம்ப நேரம் எப்படி நடிக்க முடியும், ஆள் இப்ப உண்மையிலே கேர்ல இருக்காரு. சோ அதனால இழுத்துக்கிட்டே சாவி எடுத்துக்கிட்டு கேட்டை திறக்கலான்னு போறாங்க. ஆனா அப்பா அந்த டிரைவர் அங்க வந்துடுறாரு. ஓ என்னம்மா தப்பிக்க ட்ரை பண்றீங்களா, இவன் இருக்கிறதுனால தானே நீ ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லி பேட்ரிக்கு பயங்கரமா ஷாக் கொடுக்கறாரு. தடுக்க ஆனி வராங்க. இவர் ஆனியை தள்ளி விட்டுட்டு ஜஸ்ட் மிஸ், உனக்கு ஷாக் கொடுத்திருப்பேன், உனக்கு மட்டும் ஷாக் கொடுத்திருந்தனா என்ன ஆயிருக்கும், உன் குழந்தைக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கும், நீ ஓரமா நெல்லு, இவன் கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு பேட்ரிக்கோடைய கழுத்தை அறுத்து இவரு சாகடிக்கிறாரு. ஸோ இந்த கேப்பில் ஆனி வந்து வேகமாக எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த பில்டிங்குள்ளேயே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அந்த டிரைவரும் திறத்துக்கிட்டே வராரு. ஸோ ஆனியும் எங்கெங்கேயோ ஓடுறாங்க, ஒளிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆள் அழகாக கண்டுபிடிக்கிறாரு ஆனி எங்கே இருக்காங்கன்ட்டு. ஆனால் எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியே போயிட்டு அந்த டாக்ஸியை ஆன் பண்ணி இவங்க வெளியே போகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த டிரைவர் வந்து பிடிச்சிடுறாரு. வேற வழி இல்லாமல் ஷாக் கொடுத்துடுறாரு. அவ்வளோதான், பாத்தியா என்ன பண்ண வச்சுட்ட அப்படின்னு, குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோ, உன்னை சாகடிச்சிடறா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி கத்துறாங்க. இல்ல குழந்தை உதைக்கிறது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது, குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டிரைவரும் அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியே, சரி காருக்குள்ள வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆனி வந்து ஷாக் கொடுத்ததுனால அப்படியே மயங்கிடுறாங்க. சோ இவரு ஆனிய கார்ல தூக்கி போட்டு தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல ஆனி வந்து மயக்கத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில இல்யூஷன்ஸ், சில ஞாபகங்கள்லாம் வருது. அதாவது முதல்ல ஆனி வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவரோட டாக்ஸில தானே வருவாங்க. அப்படி வரும்பொழுது ரெண்டு கை வந்து ஆனியோடைய வயித்துல கை வைக்கிற மாதிரி, அதுவும் பேயோட கை அது, அந்த மாதிரி ஆனிக்கு தோணுது. அதுக்கப்புறமா கண்ணை முழிச்சும் எழுந்துக்கிறாங்க. எங்க நம்ம டிரைவரும் எழுந்துட்டியா, இங்க பாரு உனக்கு எனக்கும் பர்சனல் பிரச்சனை எதுவும் இல்ல, நான் என் குழந்தைய காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் உன்னோட குழந்தைய, அதுவும் பிறக்காத குழந்தைய பலி கொடுக்க போறோம். அந்த பேய் உன் குழந்தைய எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு இவரு பேசும்பொழுது திரும்பவும் ஆனி திங்க் பண்றாங்க. இவரு கூட கார்ல முதல்ல வரும்பொழுது ஒரு கை மாதிரி ஒண்ணு வந்து அவங்க வயித்தை தொட்டது. அதை ஆனி வந்து ரியலைஸ் பண்றாங்க. சோ இப்போ இந்த டிரைவர் வந்து அந்த பேயை முதல்ல எங்க பிக்கப் பண்ணாரோ அந்த இடத்துக்கு தான் காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த இடத்துக்கும் வந்துட்டாரு. நடு ரோட்ல அந்த பேய் இவருக்காக நின்னுகிட்டு இருக்கு. கேப் டிரைவரும் காரை நிப்பாட்டிட்டு வெளியே வந்து அந்த பேயை பாக்குறாரு. அப்புறம் டிரைவர் பேக் டோரையும் திறந்து விட்டு ஐம் சாரி ஆனி வெளியே வா அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஆனி ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. என் வயித்துல எந்த ஒரு குழந்தையும் இல்ல அப்படின்னு சொல்ல டிரைவரால எதுவும் நம்ப முடியல. ஸ்டார்டிங்ல இருந்தே ஆனி வந்து ஒரு மாதிரி சோகமாவே இருப்பாங்க. மேரேஜ் பண்றதுக்கு கூட லேட்டா பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிரெக்னெண்டா இருக்கிறது காரணம் கிடையாது, அபார்ஷன் ஆனது தான் அதுக்கு காரணமே. குழந்தை உருவாச்சு சந்தோஷப்பட்டாங்க. இவரு கூட கேப்ல வந்ததுக்கு அப்புறம் அது அபார்ஷன் ஆயிடுச்சு. சோ இப்ப என் வயித்துல குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த டிரைவருக்கு பேய் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிக்குதா அவருக்கு. ஆனா ஆனி வந்துட்டு வெளியே ரோட்ல பாக்குறாங்க அந்த பேய் இருக்கு. அந்த பேயை பார்த்து
பார்த்து என் குழந்தைய நீ தான் எடுத்துக்கிட்ட, எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வேகமா கத்திக்கிட்டே போறாங்க. அந்த பேய் மறைஞ்சு போயிடுது. காட்டுக்குள்ள தானே போயிருப்ப நீனு, என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆனி காட்டுக்குள்ள போயிடுறாங்க. எங்க டிரைவரை வந்து பார்க்கும் பொழுது ஆனியும் காணோம், அந்த பேயையும் காணோம். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி காரை ஓட்டிட்டு இங்க இருந்து கிளம்புவோன்ட்டு அங்கிருந்து அந்த பிளாக் கேபை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது தான் அவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படின்னா அந்த பேய் நம்ம பையனை விட்டுருச்சு. ஏன்னா அந்த பேயை இவரோட கேபுக்குள்ள ஏத்தனதுக்கு அப்புறம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாரு. யாரும் எதுவும் காலே பண்ணல. ஆனா இப்ப அவரோட ஒய்ஃபே கால் பண்றாங்க. அப்படின்னா நம்ம பையன் கூட நம்ம சேர போறோம், எல்லாமே ஹாப்பியா முடிய போகுது அப்படின்னு கால் அட்டன் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப திடீர்னு ரோட்டுக்கு குறுக்க நம்ம ஆனி வருவாங்களாம். ஆனியை விட்டு இவர் ஏத்திடுறாரு. ஐயோன்னு வெளியே போய் பார்த்தா அங்க ஆனியோடைய உடம்பே இல்ல. இவருக்கு ஒன்னும் புரியல. வந்தது ஆனி தானே, நம்ம விட்டு ஏத்தனுமே, பாடி இங்க தானே இருக்கணும் அப்படின்னு தேடுறாரு. ஆனா இல்லாததுனால ஒன்னும் புரியாம திரும்ப கார் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மெதுவா போக ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த பிளாக் கேப்ல பேக் சீட்ல நம்ம ஆனி ஆவியா அப்படியே சிரிச்ச மேனிக்கே உட்காந்துக்கிட்டு இவரு கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்ஸியும் அப்படியே இந்த இடத்தை தாண்டி போக ஆரம்பிக்குது. இந்த இடத்துலயே பிளாக் கேப்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ இந்த கதையில வந்துட்டு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. என்னதான் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் தெளிவா நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலா அந்த மர்மமான ரோட்ல வந்து ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க. அந்த லேடியோடைய குழந்தை மட்டும் உயிரோட காட்டுக்குள்ள சுத்தி இருந்து 2 நாள் கழிச்சு இறந்து போயிடுச்சு. இறந்து போன அந்த லேடி அவங்க குழந்தைய அந்த ரோட்ல தான் தேடிக்கிட்டு இருக்காங்களாம் ஆவியா. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட் மாதிரி ஊரு ஃபுல்லா பரவுது. யாருமே அந்த ரூட்டுக்கு போக மாட்டாங்க. போனாலும் காரை நிப்பாட்ட மாட்டாங்க. அந்த பேயை நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம். ஆனா இந்த டிரைவர் அவரோட பிளாக் கேபை வந்துட்டு பேயை பார்த்த உடனே நிப்பாட்டிருக்காரு. அந்த பேய் அந்த பிளாக் கேபுக்குள்ள வந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த பிளாக் கேபே வந்து இப்போ ஒரு பேய் மாதிரி. எங்க வீட்டுல அந்த பேய் வந்து டிரைவருடைய குழந்தைய சாகடிக்க போறன்ற மாதிரிலாம் சொன்னதுனால டிரைவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அதனால வேணும்னே இந்த பிரெக்னன்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அங்க இருந்து கிளையண்ட்டை பிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள கூட்டிட்டு வரலான்றது தான் பிளான். சோ அதே மாதிரி தான் நம்ம ஆனியை பிக்கப் பண்றாரு. ஆனி வந்து பிரெக்னெண்டா தான் இருந்திருக்காங்க. ஆனா அப்பா அந்த கேப்ல அந்த பேயும் இருந்திருக்கு. அது ஆனியோடைய வயித்தை டச் பண்ணி அப்பயே அந்த குழந்தைய அது எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா ஆனிக்கு அபார்ஷன் ஆயிருக்கும். ஆனி லைஃபே டோட்டலா ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பேட்ரிக் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரியாத அந்த கேப் டிரைவர் ஆனியை ஃபாலோ பண்ணி அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாரு. ஆனி வயித்துல குழந்தை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஆனியை கூட்டிட்டு இந்த ரூட்டுக்கும் வருவாரு. எங்க நம்ம ஆனிக்கும் வந்துட்டு அவர் பேச பேசதான் புரிய வருது, நம்ம குழந்தை தன்னால அபார்ஷன் ஆகல, இந்த பிளாக் கேபுக்குள்ள இருந்த அந்த பேய் தான் எடுத்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா அந்த டிரைவர் கிட்ட உண்மையை சொல்லிட்டு நேரா பேய் கிட்ட போயிட்டு என் குழந்தைய நீ தான் எடுத்த, எனக்கு வேணும்னு சொல்லி அந்த பேயை பார்த்து அவங்க கத்துவாங்க. காட்டுக்குள்ள வேகமா போவாங்க. அப்படியே அவங்க காட்டுக்குள்ள போகும் பொழுதே அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. சோ ஆல்ரெடி அந்த பேய்க்கு வந்துட்டு நம்ம ஆனியோடைய குழந்தை இருந்ததுனால இப்ப ஆனி இறந்த உடனேயுமே அந்த பேய் அங்க இருந்து போய் இப்ப ஆனி வந்து பேயா மாறி அவங்களுடைய குழந்தைய தேடுறாங்க. எங்க நம்ம டிரைவர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா ஆளு போனாரு. ஆனா ஆனியோடைய ஆவி அவருடைய கேபுக்குள்ள தான் இருக்கு, அந்த பிளாக் கேப்ல. அது சிரிக்கிறத வச்சே புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான், அந்த டிரைவர் நம்ம ஆனிக்காக இப்ப இன்னொரு ஒரு பொண்ணை ரெடி பண்ணி ஆகணும். ஒருவேளை அப்படி ரெடி பண்ணாருன்னா அந்த பொண்ணுடைய குழந்தைய ஆனி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆனியோடைய ஆவி மறைஞ்சி அடுத்தது அந்த பொண்ணு அந்த ரூட்டுக்கு ஆவி ஆவாங்க. இப்படியே இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சோ எல்லாமே இந்த பிளாக் கேப்ல தான் நடக்குது. இது வந்து பேய்களுக்கான கேப் மாதிரி. பேய் இந்த கேப்ல தான் டிராவல் பண்ணுது. அந்த பேய்க்கு இந்த டிரைவர் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது ஆனிக்கும் பார்க்க போறாரு. சோ இதுதான் இந்த கதையே. சோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு அப்ரோச்ல அதுதான் இந்த கதையில வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் தான். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.